Tamil Moli Seethigal. இன்று என்ன நடந்தது என்பது இங்கே. சமீபத்திய செய்திகளின் சுருக்கம் இங்கே. இஸ்ரேலின் கொடிய தாக்குதல்களில் காசா பகுதி முழுவதும் டஜன் கணக்கான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். அதில் உதவி விநியோக மையங்களுக்கு அருகில் காத்திருந்த 33 பேர் அடங்குவர் என்று மருத்துவ வட்டாரங்கள் அல் ஜசீராவிடம் தெரிவித்தன. ரமல்லாவின் வடகிழக்கில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் கர்மாலிக் நகரில் குடியேறிகள் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 3 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 7 பேர் காயமடைந்தனர். அமெரிக்காவின் சமீபத்திய தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கடுமையாக சேதப்படுத்தியதாகவும் அதை மீண்டும் கட்டியெழுப்ப பல ஆண்டுகள் ஆகும் என்றும் நம்பகமான உளவுத்துறை சுட்டிக்காட்டுகிறது என்று சிஐஏ இயக்குனர் ஜான் ராட்க்லி கூறினார். 12 நாட்கள் கொடிய சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்த இஸ்ரேலுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஈரான் நாட்டின் கிழக்கு பகுதியில் வான்வெளியை மீண்டும் திறந்தது. ஈரானிய பிரதேசத்தில் அமெரிக்க தாக்குதல்களை பாராட்டிய நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ருட்டேவை ஈரான் கடுமையாக விமர்சித்தது. அவரது கருத்துக்களை ஒரு குற்றவியல் ஆக்கிரமிப்புச் செயலுக்கு ஒப்புதல் அளிப்பதாக கூறியது. எல்லாம் அழிக்கப்பட்டது. காசா போர் தொடர்கிறது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் 12 நாட்கள் நீடித்தும் போர் நிறுத்தம் ஏற்படாத நிலையில் காசா நகர பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலின் போர் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக நீடித்து வருவதால் விரக்தியடைந்துள்ளனர். நான் ஒரு கூடாரத்தில் வசிக்கிறேன். இப்போது என் கூடாரமும் போய்விட்டது. நாங்கள் இங்கே துன்பத்தில் வாழ்கிறோம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் 2 வாரங்களுக்குள் முடிந்தது. நாங்கள் 2 ஆண்டுகளாக இறந்து கொண்டிருக்கிறோம் என்று வடக்கு காசாவில் இருந்து இடம்பெயர்ந்த பெண்ணும் ஜிதான் கூறினார். ஷாதி முகாமில் இருந்து இடம்பெயர்ந்த மசன் அல் ஜோம்லா கடலோரப் பகுதியில் போர் ஏன் நீடித்தது என்று கேள்வி எழுப்பினார். ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதாக குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக கொண்டது என்பதை குறிப்பிட்டார். நாங்கள் 2 ஆண்டுகளாக பயங்கரங்கள், அழிவு, தியாகிகள் மற்றும் காயமடைந்த மக்களால் துன்பப்படுகிறோம் என்று அவர் கூறினார். அவர்கள் இஸ்ரேல் இங்கே என்ன விட்டுச் சென்றுள்ளனர்? வீடுகள், மரங்கள் அல்லது பாறைகள் அல்லது மனிதர்கள் எஞ்சியிருக்கவில்லை. எல்லாம் அழிக்கப்பட்டது. ஈரான் அணுசக்தி அறிக்கை தொடர்பாக செய்தியாளரை பணி நீக்கம் செய்ய டிரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். ஈரான் மீதான சமீபத்திய அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் குறித்த செய்தி அறிக்கை தொடர்பாக CNN அதன் நிருபரை பணி நீக்கம் செய்யுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோரியுள்ளார். நடாஷா பெட்ராண்டை CNN-இலிருந்து நீக்க வேண்டும். ட்ரம்ப் ட்ரூத் சோஷியலில் எழுதினார். அவர் போலி செய்திகளை பரப்பியதாக குற்றம் சாட்டி அவரை நாய் போல தூக்கி எறியப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். 3 ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்கள் திட்டத்தை சில மாதங்கள் பின்னுக்கு தள்ளியிருக்கலாம் என்று அமெரிக்க உளவுத்துறை கூறியதாக CNN அறிக்கை மேற்கோளிட்டுள்ளது. பெர்ட்ராண்ட் எங்கள் பேட்ரியாட் விமானிகளை அழிக்க முயற்சிக்கிறார் என்று ட்ரம்ப் கூறினார். மேலும் கூறினார், அவளிடம் கேமரா நிருபராக இருப்பதற்கு தேவையானது இல்லை, நெருக்கமாக கூட இல்லை. பாயர் நதாடா ஈரான் இஸ்ரேல் போர் நிறுத்தம் நிலையற்றது என்று மக்ரான் எச்சரிக்கிறார். பேச்சுவார்த்தைகளை வலியுறுத்துகிறார். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் நிலையற்றது மற்றும் உடையக்கூடியது என்று பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் எச்சரித்துள்ளார். மேலும் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த புதுப்பிக்கப்பட்ட இராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை வலியுறுத்தியுள்ளார். ஈரான், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் அணுசக்தி பிரச்சினையில் இராஜதந்திர மற்றும் தொழில்நுட்ப பணிகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று அவர் கூறினார். வரவிருக்கும் வாரங்களில் இந்த பிரச்சினையில் நாம் ஒரு தேர்வு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார். உலக வல்லரசுகளுடனான ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான 2015 ஒப்பந்தத்துடன் தொடர்புடைய ஐக்கிய நாடுகள் சபையின் தடைகள் காலாவதியாகும் அக்டோபர் 2025 காலக்கெடுவிற்கு முன்னதாக ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கையை தடுப்பதற்கான ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்காக ஐரோப்பிய சக்திகள் ஒரு இராஜதந்திர பாதையை உருவாக்க முயல்கின்றன. தெஹரான் தொடர்ந்து அணு ஆயுதங்களை தேடுவதை மறுத்து வருகிறது. அதன் திட்டம் அமைதியானது என்று வலியுறுத்துகிறது. ஈரான் தாக்குதல்கள் குறித்து அமெரிக்க பாதுகாப்பு தலைவர் ஊடகங்களை சந்திக்கிறார். ட்ரம்ப் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்க தாக்குதலால் ஏற்பட்ட சேதம் குறித்த சந்தேகங்களை தணிக்க அவரது நிர்வாகம் முயற்சித்து வரும் நிலையில் அமெரிக்க பாதுகாப்புச் செயலாளர் பீட் ஹெக்ஸெத் வியாழக்கிழமை காலை ஒரு முக்கிய செய்தியாளர் சந்திப்பை நடத்துவார் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். நமது சிறந்த அமெரிக்க விமானிகளின் கண்ணியத்திற்காக போராடுவதற்காக ஹெக்ஸெத் இராணுவ பிரதிநிதிகளுடன் சேர்ந்து நாளை காலை 8 மணிக்கு EST 8 மணி GMT பென்டகனில் ஒரு முக்கிய செய்தி மாநாட்டை நடத்துவார் என்று ட்ரம்ப் ட்ரூத் சோஷியலில் ஒரு பதிவில் தெரிவித்தார். செய்தி மாநாடு சுவாரஸ்யமாகவும் மறுக்க முடியாததாகவும் இருக்கும்.
என்று அவர் மேலும் கூறினார். ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்குள்ளது என்பதை வெள்ளை மாளிகை கையாள்கிறது. கடந்த வாரம் அமெரிக்க தாக்குதல்களிலிருந்து தப்பிய ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பு பற்றிய அறிக்கைகளை வெள்ளை மாளிகை குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்கா அதன் அணுசக்தி தளங்களை குண்டு வீசுவதற்கு முன்பு 400 கிலோ 880 பவுண்டுகள் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நகர்த்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. நான் உங்களுக்குச் சொல்ல முடியும், தாக்குதல்களுக்கு முன்பு அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் நகர்த்தப்பட்டதற்கான எந்த அறிகுறியும் அமெரிக்காவிடமில்லை. நான் பொய்யாக புகாரளிக்கப்பட்டதைக் கண்டேன் என்று வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் கரோலின் லீவித் ஆக்ஸ் நியூஸிடம் கூறினார். தற்போது தரையில் உள்ளதைப் பொறுத்தவரை சனிக்கிழமை மாலை இந்த தாக்குதல்களின் வெற்றி காரணமாக அது பல மைல்கள் மற்றும் மைல்கள் இடிபாடுகளுக்கு அடியில் புதைந்துள்ளது என்று அவர் கூறினார். ஐ.நா.வின் அணுசக்தி அமைப்பின் தலைவர் ரயல் குரோசி பிரான்ஸ் 2 தொலைக்காட்சிக்கு போர் தொடங்கிய தருணத்தில் இந்த விஷயத்தில் பார்வையை இழந்தது என்று கூறினார். ஆனால் அது தொலைந்து போயுள்ளது அல்லது மறைக்கப்பட்டுள்ளது என்ற எண்ணத்தை நான் கொடுக்க விரும்பவில்லை என்று அவர் மேலும் கூறினார். ஞாயிற்றுக்கிழமை யுரேனியம் பற்றி கேட்கப்பட்ட அமெரிக்க துணைத் தலைவர் ஜே.டி. வான்ஸிடம் அமெரிக்கா ஈரானுடன் இந்த பிரச்சினையைப் பற்றி விவாதிக்கும் என்று கூறினார். அந்த எரிபொருளைக் கொண்டு ஏதாவது செய்வதை உறுதி செய்ய வரும் வாரங்களில் நாங்கள் பணியாற்றப் போகிறோம் என்று வான்ஸ் ஏபிசி நியூஸிடம் கூறினார்.